எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டைகோஸ் சாதம் எப்படி செய்கிறதுன்ற பார்க்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஜீரகம், கடுகு, உளுந்தப்பருப்பு, அது பொரித்த பிறகு கருவேப்பிலை தேவையான அளவு, நிலக்கடலை தேவையான அளவு, பச்சை மிளகாய் கீரி 2 போட்டுக்கோங்க. வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் 2 பேர் சாப்பிடக்கு தேவையான முட்டைகோஸ் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் பொருட்களை சேர்த்துக்கலாம். வீடியோக்கு முடிஞ்ச பிறகு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுடுறேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, பச்சை வாடை போகிற வரைக்கும். அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து 1 கப் நறுக்குன முட்டைகோஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பொடிசாக முடியுமோ அவ்வளோ பொடிசாக முட்டைகோஸை அரைச்சிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இது கூடவே உங்களுக்கு வேணும்னா குடமிளகா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. முட்டைக்கோஸ் ஒரு 5 நிமிஷம் வதங்கின பிறகு வேக வச்ச சாதம் 2 கப் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பேருக்கு வேணுங்கிறனால நான் 2 கப் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி கிளறி விட்டு அதில் திருகின தேங்காய் கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் தூவி கிளறி விட்டிங்கன்னா சுவையான முட்டைகோஸ் சாதம் ரெடி. இது உங்களுக்கு கூடவே நீங்கள் கேரட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான சாதம் குழந்தைங்களுக்கு. முட்டைகோஸ் சாதம் ரெடி.